மார்னிங் aspirants. ஸோ இன்னைக்கு முக்கியமான வெனிசுலியா அட்டாக் பை யூஎஸ், அதையும் அடுத்து மாவோயிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்தியாவுக்குள்ள குறைஞ்சிருக்கு, அதுக்கான எடிட்டோரியல், இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச், 100 hours ஆஃப் கிளாஸ் டெஸ்ட், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டிட்பிட்ஸ், 70 to 80% ஆஃப் கொஸ்டின் வந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆகும் எங்க ப்ரிலிம்ஸ்ல. ஸோ மெயின்ஸ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் இங்கேருந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல் டேட்டாஸ் கொடுப்போம் மெயின்ஸ் எழுதுறது. ஓகேவா? மேலே தெரியுற நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், வெனிசுலியன் கிரைசிஸ், ஹூ இஸ் இன்சார்ஜ் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் நெக்ஸ்ட். இந்த நியூஸோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா, யூஎஸ் ட்ரம்ப் தலைமையில் நடக்கிற யூஎஸ் என்ன பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா யூனிலேட்டரலா தனியா, ஆனா நம்ம மட்டுமே எப்படி சொல்ற யூனிலேட்டரல் அப்படின்னா தன்னை முன்னிறுத்தி எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் யாரு கூட வைக்காம எந்த ஒரு ஷேர்டு தாட்ஸ் இல்லாம யூனிலேட்டரலா ஸ்ட்ரெயிட்டா வெனிசுவேலாக்குள்ள போயிட்டு அட்டாக் பண்ணி 40 டெத்தை காஸ் பண்ணி அந்த வெனிசுவேலாவோட பிரசிடென்ட் அவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரையும் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கேப்சர் பண்ணிட்டாங்க. கேப்சர் பண்ணி அவங்க மேல கிரிமினல் சார்ஜஸ் போடுறாங்க. இதுதான் நியூஸ். ஸோ இதோட ரிஃப்ளெக்ஷன் இந்தியாவுக்குள்ள எப்படி இருக்கும், ஸோ ஆக்டிவிட்டி என்ன, யூஎன் போன்ற வேர்ல்டு ஆர்கனைசேஷன் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்க்கணும். அதான் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், a fictional scenario exploring the international law, geopolitical and ethnical dimension of unilateral military intervention and regime operation. எத்தனிக்கல் ப்ராப்ளத்துல இருந்து யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியான வேர்ல்டு ஆர்கனைசேஷனோட இன்ட்ரூஷன் எதுவுமே இல்லாம இவ்வளவு பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் பிரச்சனை. ஃபர்ஸ்ட், a brazen act of aggression. US special forces conducted strikes. அந்த வெனிசுலியன் பிரசிடென்ட் யாரு அப்படின்னா, வெனிசுலியன் பிரசிடென்ட் நிக்கோலஸ் மதுரோ and his wife first lady Cilia Flores captured. They were extradited to face the criminal charges in New York. and the criminal charges என்னன்னா drug charges. ஆக்சுவலா இவங்க கிளைம் பண்றது என்ன அப்படின்னா, ட்ரக்ஸ், ரெண்டு விதமான ட்ரக்ஸ் வெனிசுலியாவில இருந்து இங்க இருக்குன்னு வச்சுங்க. இங்க இருந்து வெனிசுலியா எங்க இருக்கு, இங்க இருந்து புளோரிடா வழியா யூஎஸ் ஃபுல்லா ட்ரக்ஸ் சப்ளை ஆகுது. ஸோ ட்ரக் சப்ளை ஹப் வெனிசுலியா அப்படின்ற ஒரு ஆக்ஷன், அப்படின்ற ஒரு காரணத்தை முன்னிறுத்தி யூஎஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகேவா? பிரசிடென்ட் ட்ரம்ப் அது மட்டும் இல்லாம என்ஷூர் ப்ராப்பர் டிரான்சிஷன் ஆஃப் பவர். அந்த வெனிசுலியன் கண்ட்ரியில பவர் டிரான்ஸ்மிஷன் கரெக்டா நடக்கிற வரைக்கும் யூஎஸ் will be in charge or lead the country அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மென்ட் பண்றாங்க. யூஎஸ் தான் அங்கதான் அதை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேப்சர், கிட்டத்தட்ட கேப்சர் கணக்கு தான். ஓகேவா? கரண்ட் அத்தாரிட்டி, இப்ப இருக்கிற அத்தாரிட்டி யாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் டெலிசி ராட்ரிகஸ். இந்த டெலிசி ராட்ரிகஸ் யாருன்னா, பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா நிக்கோலஸ் மதுரோ, அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் இருக்கிற ஒரு ஆள். இப்ப அவங்க தான் பிரசிடென்ட் ஆக்ட் பண்றாங்க, வைஸ் பிரசிடென்ட்ல இருந்து பிரசிடென்ட் ஆக்ட் பண்றாங்க. ஆனா ஃபுல் பவர் இருக்கானா இல்ல. இவங்க நெகோசியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யூஎஸோட செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த 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 தாட் ஆஃப் கெட்டிங் பேக் த நிக்கோலஸ் மதுரோ. அந்த நிக்கோலஸ் மதுரோவை எப்படியோ ரிட்டர்ன் வாங்கிடலாம், நம்ம கண்ட்ரியை ரன் பண்ணிடலான்ற நோக்கத்தோட டெலிசி ராட்ரிகஸ் அவங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. பாயிண்ட் 1. ஓகேவா? எந்த டிமாண்டு ஏற்க தயாரா இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அன்அபிஷியல் ஸ்டேட்மெண்ட். எந்த டிமாண்டு ஏற்க தயாரா இருக்காங்கன்னு. ஓகே, பிளாக்ரண்ட் வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஆக்ட் அனானிமஸா ஒரு கண்ட்ரிக்குள்ள பூந்து மிலிட்டரி ஸ்ட்ரைக் நடத்தி அங்க இருக்கிற ஒரு லீடரை அப்டக்ட் பண்ணிட்டு போறதுங்கிறது யூஎன் சார்ட்டர் பிரீச். யூஎன் சார்ட்டர்ல எல்லாம் சைன் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு நாட்டோட இன்னொரு நாட்டோட சாவர்னிட்டி, எத்னிசிட்டி, கல்ச்சர், வேல்யூஸ் எல்லாத்தையும் மதிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆக்ட். அப்படிங்கறத சைன் பண்ணிருக்கோம். அந்த ஆக்ட் வந்து யூஎன் சார்ட்டர் ஆக்ட்ல, அந்த ஆக்ட்ல இருக்கிற ஆர்டிகல் 24 பிரீச் பண்ணிருக்காங்க. அந்த ஆக்ட், இந்த செயல் இருக்கு இல்லையா, இந்த செயல் வந்து யூஎன் சார்ட்டர் ஆக்ட்ல
ஆர்டிகல் 24 கிளாஸ் 4 வயலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் சாவர்னிட்டி அசால்ட். சாவர்னிட்டி அப்படின்னா ஒரு நாட்டை இன்னொரு தன் நாட்டை நிர்வகிச்சுக்கிறதுக்கு தன் நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குள்ள வெளிநாட்டுல இருந்து ஒரு அரசாங்கமோ இல்ல ஒரு மிலிட்டரியோ உள்ள வரக்கூடாதுங்கிறது தான் சாவர்னிட்டியோட பிரீஃப். ஸோ அந்த சாவர்னிட்டியவே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த சாவர்னிட்டி அப்படிங்கிற ஒரு பேஸ்ல தான் ஒட்டுமொத்த நாட்டோட எல்லா நாட்டோட 193 கண்ட்ரீஸோட ஆக்ஷன்ஸே இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனா யூஎஸ் மட்டும் இப்ப ஆக்சுவலா கிராஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அண்ட் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கிட்னாப்பிங். Kidnapping of foreign head of state based on the domestic charges and eroding international justice framework. இப்போ அந்த மட்ரோ இருக்காரு இல்லையா, அவரு வெனிசுலியன் பிரசிடென்ட். ஆனா யூஎஸோட பிரசிடென்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க யூஎஸ்ல நடந்த ஒரு கிரிமினல் ஆக்ட், அதாச்சும் ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு, இங்க இங்கிலாந்துல நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாம வெனிசுலியாவில் இருக்கிற ஒருத்தரை அக்யூஸ் பண்றாங்க, கடத்திக்கிட்டும் வர்றாங்க. ஓகேவா? இது ஜூரிஸ்டிக்ஷனல் பிரீச்சும் கூட எல்லா வருஷமும் வருது. ஜியோபொலிட்டிக்கல் ஃபால் அவுட் அண்ட் குளோபல் கிரைசிஸ். ஸோ இதுக்கு அடுத்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லாட்டின் அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்க, லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் லைக் பிரேசில், கொலம்பியா, இவங்கெல்லாம் யூஎஸோட அலைஸா இருந்தாலும் கண்டெம் த ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் வந்து கண்டெம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரேட் பவர் கன்ஃபரண்டேஷன், சிவியர் எஸ்கலேஷன் வித் ரஷ்யா, சைனா ரஷ்யா எல்லாருமே வந்து இதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஸ்ட்ரெயிட்டாவே ஃபீல்டில் இறங்கி மிலிட்டரி அசிஸ்டன்ஸோ மிலிட்டரி அப்போசிஷனோ அந்த அளவுக்கு பெருசா இல்லை. நெக்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல் பராலிசிஸ். ஸோ சப்போஸ் இந்த குளோபல் கண்ட்ரிஸ் ஓட இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்ப ஒரு அளவுக்கு நிறுவி ஒரு நாடு இன்னொரு நாட்டோட சாவர்னிட்டியில தலையிடாம போர் மூழுதல் இல்லாம கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற இன்ஸ்டிடியூஷனலே இப்ப பேரலைஸ் ஆயிடுச்சு. யூஎன் டூத்லெஸ் டைகர் மாதிரி யூஎன்ல இந்த ஆக்ஷனை கண்டெம் பண்ணி எல்லா நாடும் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா பெருசா ரியாக்ஷன் ஃபீல்ட்ல இல்ல. யூஎன் ஜெனரல் அசம்பிளி இஸ் டாமினேட்டட் பை ஓவர்வெல்மிங் கண்டெம்னேஷன் வோட் அகைன்ஸ்ட் யூஎஸ். யூஎஸ் எதிர்த்து ஓட்டு, ஆனா ஃபீல்டுல பெருசா ஆக்ஷன் இல்லை. நெக்ஸ்ட் எல்லாமே இப்போ இங்க வெனிசுலால இருக்கிற ஆயில் ரிசோர்சஸ் பத்தி பார்க்கணும். ஸோ இன்டைரக்டா இந்த பிரீச் ஆக்ஷன் டென்ஸ் டுவர்ட்ஸ் த அப்டக்டிங் த நேச்சுரல் ரிசோர்சஸ் விச் ஆர் இன் வெனிசுலியா அப்படிங்கிற ஒரு லுக் இருக்கு. ஸோ இப்போ வெனிசுலியனோட ஆயில் ரிசோர்சஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இப்ப அதை எப்படி ஸ்ட்ரெயிட்டாவே தெரியலாம் அப்படின்னா, யூஎஸ் வந்து அந்த வெனிசுலால இருக்கிற ஆயில் கண்டெய்னர்ஸ், ஆயில் வெல்லா இருக்கு இல்லையா, ரிஃபைனரிஸ் எல்லாத்தையுமே யூஎஸ் தான் இனிமே கண்ட்ரோல் பண்ணும் த்ரூ தேர் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். அவங்க கம்பெனிஸை உள்ள இன்டெக்ட் பண்ணி ஒட்டு மொத்தமா வெனிசுலியன் கவர்மெண்ட்டே ரீஸ்ட்ரக்சர் பண்ண போறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாவே காலனிசம் தான். ஓகேவா? US will run the country to ensure proper transition power, explicitly linking the action of future US oil companies. US oil company operation straight away உள்ள லிங்க் ஆயிருக்கும். Explicit mention of oil wealth exposes with the strategic resource grab, weaponizing, discrediting the responsibility to protect doctrine. The responsibility to protect doctrine சொல்லுவாங்க, R2P. ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்டு, ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்டு ரெஸ்பான்சிபிளா இருக்கும் எப்பன்னா இன்னும் ஒரு சின்ன நாடை இன்னொரு நாடை அட்டாக் பண்ணக்குள்ள. ஓகேவா? அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ யூஎஸ் அட்டாக்கிங் வெனிசுலியாவா, இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட்னா அதர் நேஷன்ஸ்க்கு மேல விழும். அதர் நேஷன் மஸ்ட் ஃபீல் ரெஸ்பான்சிபிள் for the US attacking Venezuela. அதுதான் இந்த ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடெக்ட் டாக்டரின் அப்படிங்கிறது. ஸோ இந்த டாக்டரின் பிரீச் ஆயிருக்கு. எத்திக்கல் பாராடாக்ஸ் நான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிள் டு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு டாக்டரின் என்னன்னு, அதுக்கும் இம்பீரியலிசம், இப்ப நடக்கிற இம்பீரியலிசம். ஓகேவா? நெக்ஸ்ட் கேட்டாஸ்ட்ரோபிக் ப்ளோபேக் கேரண்டிஸ் ப்ரொலாங்டு வயலண்ட் இன்சர்ஜென்சி, ஹியூமனிடேரியன் கேட்டாஸ்ட்ரோஃப். ஸோ இது ஒரு போருக்கு ஸ்டார்டிங் பாயிண்டா வச்சுக்கன்னா, ஹியூமனிடேரியன் கிரைசிஸ், கேட்டாஸ்ட்ராபிக் ஆக்ஷன்ஸ், இது ஃபுல்லா திருப்பி நடக்க போகுது.
அதுக்கான ஒரு முன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாஃப்ட் பவர் எரோஷன், hypocrisy of forcible removing one leader whilst ignoring the similar allies would catastrophically damage US moral authority for decades. ஸோ யூஎஸ் மேல மாரலாவே ஒரு டீக்ரேடிங் ஃபேஸ் வந்துடும். ஈராக்ல அதே மாதிரி ஆக்ஷனு, இப்போ இங்க. ஸோ யூஎஸ் மேல மாரலாவே ஒரு பிளாக் மார்க் மாதிரி விழுந்துரும் அப்படிங்கிறாங்க. கீ இன்டர்நேஷனல் லா கான்செப்ட்ஸ், ஆக்ட் ஆஃப் அக்ரஷன், யூஸ் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் பை ஸ்டேட் அகேன்ஸ்ட் சாவர்னிட்டி. ஸோ ஒரு நாட்டோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் இன்னொரு நாடு மேல வச்சா ஆக்ட் ஆஃப் அக்ரஷன். யுஎன்ஜிஏ யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியோட ரெசல்யூஷனான 3314 இதை பிரீச் பண்றது கணக்கு. ஒர்க்கிங் ரெஜிம் சேஞ்ச், ஃபோர்ஸ்ட் ஓவர்த்ரோயிங் த கவர்மெண்ட், நான் இன்டர்வென்ஷன், ரிசோர்ஸ் நேஷனலைசேஷன். ஸோ ரிசோர்ஸ் நேஷனலைசேஷன்னா இந்த வெனிசுலா இருக்கிற ஆயில் ரிசோர்ஸஸை எக்ஸ்பைட் பண்ண போறது வெளிநாடு, வேற இருக்கிற நாடு யூஎஸ். ஸோ இதெல்லாம் ராங். இதுக்கு முன்னாடி இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது வெனிசுலின் ஆயிலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். வெனிசுலின் ஆயில் அதுல என்ன சார் அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா, வெனிசுலின் ஆயில் வந்து ஹெவி அண்ட் சோர், ரொம்ப டார்க்கா ரொம்ப திக்கா இருக்கும். அது வெனிசுலின் ஆயில் டைப். யூஎஸ்லயோ மத்த இந்தியாவிலயோ மத்த லோக்கலா ஒரு ஆவரேஜா கிடைக்கிற ஆயில் எல்லாம் பாத்தீங்கன்னா லைட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். ஸோ திக்னஸும் சரி அதோட டெக்ஸ்டரும் சரி வெனிசுலன் ஆயில்ல ஜாஸ்தியா இருக்கும், இங்க கம்மியா இருக்கும். ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு யூஎஸ் ஆயில் ரிஃபைனரி என்ன இருக்குன்னா இதோட ஒரு 30% 70% திக்னஸ்ல இதோட ஒட்டுமொத்த ஆயிலையும் ஒரு 70 ஒரு கண்டெய்னர்ல 70% ஆன இந்த லைட் அண்ட் ஸ்வீட் ஆயில் இருக்கு அப்படின்னா ஒரு 30% இந்த ஹெவி அண்ட் சோர் ஆயில மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிற குவான்டிட்டி வேல்யூ இருக்கு இல்லையா, அது ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த வெனிசுலாவோட ஹெவி அண்ட் சோர் கேட்டகரி ஆஃப் ஆயில் வந்து வேர்ல்டுல டிமாண்ட் ஜாஸ்தி. அதுவும் இல்லாம 300 பில்லியன் டன்ஸ் ஆஃப் ஆயில் ரிசோர்ஸ் அங்க இருக்கா இல்லையா, பேரல் ஆஃப் ஆயில் ரிசோர்ஸ் இன்னும் வெனிசுலால இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் எக்ஸ்பைட் பண்றது ரீசன் சொல்லி சொல்றாங்க. இன்னொரு டெக்னிக்கல் டேர்ம் என்னன்னா, இங்க இந்த ஹெவி அண்ட் சோர் ஆயில்ல நிக்கல் கண்டென்ட் அதிகம், நிக்கல், சல்ஃபர். சோ இந்த இன்கிரிடியன்ட்ஸ் ஃபுல்லா இந்த அந்த ஆயிலோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகேவா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட், இந்தியாஸ் மாவோயிஸ்ட் சேலஞ்ச் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆக்சுவலா அந்த மாவோயிசம் அப்படிங்கிறது ஒரு இன்சர்ஜென்சி. அதை காம்பேட் பண்றதுக்கு வேரியஸ் ஃபோர்ஸஸ் நம்ம இண்டக்ட் பண்ணியிருக்கோம், வேரியஸ் பிளான்ஸ், எக்ஸிகியூஷன் டைப், ஃபோர்ஸ் எல்லாமே இண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட அப்ஜெக்டிவ் கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. ஸோ 90% ஆஃப் வயலன்ஸ் ரிடக்ஷன் ஒரு பேஸ் லைனை குறித்து ஒரு 1960s 1970s கம்பேர் பண்ணா இப்போ இருக்கிற வயலன்ஸ் வந்து 90% ரிடக்ஷன் ஆயிருக்கு. 126 districts in 2010 affected districts are at peak. இப்போ 11 district தான். 2010 126 டிஸ்ட்ரிக்ட்ல இன்சர்ஜென்சி அதிகமா இருந்துச்சு, யாரால மாவோயிஸ்ட்னால. இப்போ வெறும் 11 டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதெல்லாம் சிக்னிஃபிகன்ட் ரிடக்ஷன் ஆஃப் மாவோயிஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா, ஆல் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் விச் ஆர் கண்டக்டட் பை த இந்தியன் ஹோம் மினிஸ்ட்ரி அண்ட் த ஃபோர்ஸஸ். ஓகேவா, மாவோயிஸ்ட் ஸ்ட்ராங்ஹோல்டு தண்டகாரண்யா ரீஜன். முதல்ல அந்த தண்டகாரண்யா அப்படிங்கிற ரீஜன் விச் இண்டெக்ஸ் மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், தெலுங்கானா, ஜார்க்கண்ட்ல ஒரு சில ஏரியாஸ் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த தண்டகாரண்யா. இந்த தண்டகாரண்யா அப்படிங்கிற இந்த ஃபாரஸ்ட் ஏரியால ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸும் சரி, அங்க இருக்கிற ட்ரைபல் பீப்புள்ஸும் சரி, அங்க இருக்கிற மினரல் ரிசோர்ஸஸும் சரி, எல்லாமே ஃபெசிலிட்டேட் ஃபார் வாட், ஃபார் மாவோயிஸ்ட் மூவ்மெண்ட் அண்ட் சேஃப்லி ஹைடிங் த பிளேஸ். ஓகேவா, the movement established stronghold in தண்டகாரண்யா 1980s. 1980s இந்த தண்டகாரண்யா ரீஜன் அப்படி இருந்தா இங்க இருக்கும். ஓகேவா, தண்டகாரண்யா 1980s ரொம்ப
இட்ஸ் பவர்ஃபுல்லா ஓரளவுக்கு ரீச் ஆன இடம் யாரு மாவோயிஸ்ட். ஓகேவா? அதுல பாஸ்தார் ரீஜியன், பிஜாப்பூர், நாராயண்பூர் அண்ட் சுக்மா டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து அந்த மாவோயிஸ்டுக்கான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு மாதிரி. எது? பிஜாப்பூர், நாராயண்பூர், சுக்மா டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? ஏன் அந்த இடத்துல அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்னன்ஸ் டெபிசிட். ஸோ அந்த ஃபாரஸ்ட் ரீஜியன்ல கரெக்டான ஒரு பிடிஎஸ்ஓ, ஒரு ஹாஸ்பிட்டலோ, ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ, ஒரு ஸ்கூலோ கரெக்டாக போய் கொண்டு போய் அங்கே நிறுவ முடியாது. ஸோ கிரீவியன்ஸ் சிட்ரஸல் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த மாவோயிஸ்டோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஜல், ஜங்கிள், ஜமீன் அப்படின்னா வாட்டர் ரிசோர்சஸ், ஃபாரஸ்ட், லேண்டு எல்லாமே மாவோயிஸ்ட் அந்த இன்சர்ஜென்ட் குரூப்ஸுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி ஆக்சுவல் ரீஜனா இருக்கு. நெக்ஸ்ட் டெரைன் அட்வான்டேஜ். இந்த திக் ஃபாரஸ்ட்ல, திக் அண்ட் ரகட் ஃபாரஸ்ட்ல மறைஞ்சிக்கக்கூடிய தன்மை, மறைஞ்சிக்கக்கூடிய ஃபெசிலிட்டேஷன் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அந்த ஏரியாவில் மாவோயிஸ்ட் வந்து அதிகம், கான்சென்ட்ரேட்டட் இன் ஹையஸ்ட் ரேஞ்ச். நெக்ஸ்ட் கேம் சேஞ்சர் அண்ட் செக்யூரிட்டி கேப்ஸ். ஸோ இப்படி அந்த தண்டக்கரணை ரீஜியாவில் 1980s ஆரம்பிச்சு இவ்வளோ டென்ஸா அந்த இடத்துல கான்சென்ட்ரேட் இருக்க மாவோயிஸ்ட ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம எடுத்து கேம் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் எனேபிள் செக்யூரிட்டி ஃபுட் பிரிண்ட். ஃபர்ஸ்ட் போலீஸ், சிஆர்பிஎஃப் இந்த மாதிரியான ஆர்ம்டு ஃபோர்ஸஸை கரெக்டா உள்ள இன்ட்ரூட் பண்ணி எந்தெந்த இடத்துல ஸ்டேஷன் பண்ணுமோ அந்த இடத்துல ஸ்டேஷன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் போலீஸ் பாப்புலேஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றது. செகண்ட் ஆபரேஷனல் எஃபிஷியன்சி. ஸோ போலீஸ் இன்டெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கரெக்டான வெப்பன்ஸ், கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட ஆபரேஷனல் கரெக்டாக கண்டக்ட் பண்றது. நெக்ஸ்ட் சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட். ஸோ அங்க இருக்கிற லோக்கல்ஸுக்கு, அங்க இருக்கிற ட்ரைபல்ஸுக்கு, அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் பீப்புள்ஸுக்கு they are getting tempted towards the government efficiency rather than the Maoist. இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பாசிபிள் வே ஆஃப் லிவிங் குட் லைஃப் வித் த அசிஸ்டன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ சைக்காலஜிக்கல் ஷிஃப்ட். நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்னா த்ரூ த ஐடி டெவலப்மெண்ட் அண்ட் த பவர்ஃபுல் ஆஃபீஸர்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். அப்போ ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அது எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் வந்து டைட் ஆனதும் ஸோ கொரில்லா வார்ஃபார் மாதிரியான இன்டைரக்ட் அட்டாக் வந்து மாவோயிஸ்டால நடத்த முடியாமல் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் கேட்வே. ஸோ ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ரோடு, நெட்வொர்க்கு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ், வேரியஸ் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில், ட்ரைபல் ஏரியாவில் இன்க்ளூட் பண்ண 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 மாவோயிஸ்டோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. அது இங்க தெரியுது. From bullets to bridges, diminishing Maoist capacity. ஸோ இந்த இப்போ கவர்மெண்டோட ஸ்டெப்ஸ் அதிகமாக அதிகமாக மாவோயிஸ்டோட ரெக்ரூட்மெண்ட் ரேட்ஸ் குறைஞ்சிச்சு, ஃபண்டிங் ட்ரைட் அப் ஆச்சு, ஆர்ம்ஸ் அக்விசிஷன் பிளாக்டு, வேரியஸ் லீடர்ஸ் ஆர் கெட்டிங் சரண்டர்ட் ஆர் கில்டு. ஓகேவா? இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் நடந்தது. டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரகிள் எமர்ஜஸ், சரண்டர் ஆஃப் மாவோயிஸ்ட். ஒரு சில மாவோயிஸ்ட் அவங்களே, அதுவும் இல்லாம மாவோயிஸ்ட் ரீஹாபிலேஷன் சென்டர்ஸும் வந்துச்சு. அவங்களுக்கு லைவ்லிஹுட் அடிஷனல் ஆஃப்டர் அவங்க ஒன்ஸ் சரண்டர் ஆயிட்டாங்கன்னா அவங்க லைவ்லிஹுட்டை சேஃப் கார்ட் பண்ற மாதிரி ஸ்டெப்ஸும் கவர்மெண்ட் எடுத்துச்சு. ஓகேவா? லாஸ்டிங் பீஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த அட்ரஸிங் த ஒரிஜினல் கவர்னன்ஸ் டெபிசிட் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கிரீவியன்சஸ். சோஷியோ எக்கனாமிக் கிரீவியன்ஸ் எவ்ரி கார்னர், நூக் அண்ட் கார்னர் ஆஃப் இந்தியா இருக்கு. ஸோ இந்த இடத்துல அதிகமா அட்ரஸ் பண்ணோம்னா இன்னும் மாவோயிஸ்ட சுத்தமா அழிச்சிடலாம். நெக்ஸ்ட் பெசா, எஃப்ஆர்ஏ, பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் ஆக்ட், ரைட்ஸ் ஆக்ட்லாம் they are supposed to give the forest rights and living rights of the tribals and other village peoples. So once they are strengthened in their home area, they must tend towards the government. ஸோ அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் காரணம் இந்த பெசா அண்ட் எஃப்ஆர்ஏ. ஓகே? ரோட் கனெக்டிவிட்டி, விக்ஷித் பாரத் ஃபார் 2047, விக்ஷித் பாரத் டெவலப்டு இந்தியா. ஸோ அந்த ஸ்கீமுக்காக வேரியஸ் டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கிறாங்க. ஓகேவா? யூனிலேட்ரல் யூஸ் ஆஃப் மிலிட்ரி ஃபோர்ஸ் ஃபார் regime change and resources control represents a fundamental challenge to post 1947 international order. இந்த 1947 ஏன் மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச டைம். ஸோ வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் IMF, வேர்ல்டு பேங்க், கேட் இந்த மாதிரியான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா பில்ட் ஆச்சு. எவ்ரி ஆர்கனைசேஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் செப்பரேட் பர்பஸ்.
ஸோ அந்த பர்பஸ் இப்ப நல்லிஃபை ஆயிடுச்சு. இன்னும் வெனிசுலியாவில் இன்க்ளூட் பண்ணி அட்டாக் பண்ணதும். ஓகேவா? இப்ப இதுதான் பாயிண்ட். இதுல இருந்து கிரிட்டிக்கலி அனலைஸ் த ஸ்டேட்மெண்ட், கிரிட்டிசைஸ் பண்ணணும். இந்த ஆக்ஷன் ஆஃப் யூஎஸ் கிரிட்டிசைஸ் பண்ணணும். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் ப்ரொவைடட் சினாரியோ ஆன் வெனிசுலியா. இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனை டெவலப் பண்ணியும் இந்த வெனிசுலியா மேல அட்டாக் ஆயிருக்கு. ஸோ இதை கிரிட்டிசைஸ் பண்ணணும். இதுதான் மெயின்ஸ் கொஸ்டின். ஓகேவா? மெயின்ஸ் எழுதி போட்டோ எடுத்து கமெண்ட் அப்லோட் பண்ணுங்க, திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா